பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, சங்கீதம் 106 சங்கீதத்திலே 12வது வசனம், அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அப்பொழுது என்று சொல்லி அந்த வசனமானது ஆரம்பித்திருக்கிறது. அப்பொழுது என்று சொல்லி சொன்னால் முன்பாக உள்ள வசனங்களை நாம் பார்க்க அழைக்கப்படுகிறோம். பகைஞன் கைக்கு அவர்களை விலக்கி ரட்சித்து சத்ருவின் கைக்கு அவர்களை விலக்கி மீட்டார். அவர்கள் சத்துருக்களை தண்ணீர்கள் மூடிக்கொண்டது, அவர்களில் ஒருவனும் மீந்திருக்கவில்லை. அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவரை நம்புறதே கிடையாது. நம்ம பல நேரங்கள்ல எவ்வளவு அற்புதங்களை அதிசயங்களை கண்ணார கண்டாலும் எங்களுக்கு நீங்க இதை செஞ்சிருக்கலாம்ல, அதை செஞ்சிருக்கலாம்ல, நம்மளும் அப்படி பல நேரங்கள்ல இருந்திருக்கிறோம்ல. உண்மைதானே? என்ன இருந்தாலும் சாமி எங்களுக்கு கொஞ்சம் பெருசா நீங்க கொடுத்துருந்துருக்கலாம். என்ன இருந்தாலும் சாமி கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு வேலையை கொடுத்துருந்துருக்கலாம். அவருக்கு தெரியாதாங்க எது நல்ல வீடு, எது நல்ல ஒரு வேலை, எது ஒரு நல்ல ஒரு குடும்பம், நல்ல ஒரு துணையாளர் கடவுளுக்கு தெரியுங்க. நம்ம என்ன செஞ்சிருவோம்? கடவுளுக்கு யோசனை சொல்லக்கூடிய, ஐடியா சொல்லக்கூடிய ஆளா நம்ம மாறி விடுகிறோம். ஆண்டவரை துதிங்க, அவர் ரொம்ப நல்லவருங்க. உங்களுக்கு தேவையானதை அவர் அறிந்து அதை அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்ப நீங்க என்ன செய்யணும்? அவரை துதிக்கணும், அவரை பாடணும், புகழணும். அழகா 2 கை கொடுத்திருக்கிறாருங்க, அழகா 2 கால் கொடுத்திருக்கிறாருங்க, நல்ல 2 கண்ணு கொடுத்திருக்கிறாருங்க. கண்கள் இல்லாம, கால்கள் இல்லாம, சிந்தைகள் இல்லாம எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் வாழ்கிற வேலையில நல்ல உடல்நிலை, நல்ல மனம், நல்ல ஒரு உடல் உறுப்புகள் ஆண்டவர் கொடுத்து நம்ம வழிநடத்தி வருகிறார் அல்லவா? அவர் நம்ம துதிக்காம இருக்கலாமா? அவர் நம்ம புகழ்ந்து பாடாம இருக்கலாமா? இங்கே இஸ்ரவேல் மக்கள் எகிப்து படைகள் துரத்தி கொண்டு வருகிறது. அப்பொழுது அவங்க அங்க செங்கடலுக்கு முன்பாக நின்று, ஐயோ நாங்க சாரக்கான அழைக்கப்பட்டு வந்தோம் என்று சொல்லி அவர்கள் நினைத்த பொழுது அங்கே மோசே சொல்லுகிற, ஆண்டவர் நம்புங்க, நீங்க ஏன் நம்பாம இருக்கிறீங்க? Be still and know him God. அவர்களோட வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார். அவரை விசுவாசித்து அவர் துதியை பாட நாம் அழைக்கப்பட்டது. இத்தனை நாள் நம்மளை பாதுகாத்திருக்கிறார். சத்துருக்கள் கைகளுக்கு, பகைஞருடைய கைகளுக்கு, துன்மார்க்கனுடைய சிந்தனைகளுக்கு ஆண்டவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார் அல்லவா? அவரை விசுவாசித்து அவரை புகழ்ந்து துதித்து பாட நாம் அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் நம் இருதயங்களில் எழுத்திருக்க செய்து அவரை துதித்து புகழ்ந்து பாட நம்முடைய சிந்தனையை சீராக்கி ஆண்டவருடைய பிள்ளையாக நாம் நிலைத்திருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். God bless you.